இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் சிந்தனையாளர்களுக்கும் போராளிகளுக்கும் பாதுகாப்பான தளமாக விளங்கிய மண் ஒன்று தென்னகத்திலே, குறிப்பாக இந்திய தேசத்தினுடைய தென்பகுதியிலே இருந்தது என்று சொன்னால் அது நம்முடைய புதுச்சேரி மண் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. இப்படி புதுச்சேரி அந்த காலகட்டத்தில் தமிழ் சிந்தனையின் தலைநகரமாக திகழ்ந்தது. 47 பாரத தேசத்திற்கு சுதந்திரம் பெறப்பட்டாலும் இந்த மண்ணில் அது தீராத தாகமாகவே இருந்தது. நெஞ்சத்தில் தீக்கணலாய் எழுந்த தேசபக்த உணர்வினால் இந்திய ஒற்றுமைக்கு அறைகூவல் கீழூரிலே எழுந்தது. புதுச்சேரி இந்தியாவுடன் இணைப்பதற்கான வாக்கெடுப்பில் கலந்து கொண்டோ 178 பேரில் 170 பேர் அன்றைக்கு பிரெஞ்சு வல்லரசுக்கு எதிராக இந்திய திருநாட்டோடு நம்முடைய புதுச்சேரி முற்றிலுமாக இணைய வேண்டும் என்று வாக்களித்தது எத்தகைய சுதந்திர வேட்கையும் தேசப்பற்றும் அவர் உள்ளங்களிலே இருந்திருக்கிறது என்பதை பறைசாற்றுகிறது. நான் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற கண்டவுடனேயே சென்ற இடம் கீழூர் நினைவிடத்தைத்தான் பார்வையிட்டேன். அது என் உள்ளத்தில் இருந்த தேசபக்த கனலை மேலும் அது சுடரவிட்டு பிரகாசச் செய்தது. ஏனென்று சொன்னால், அன்றைக்கு பிரெஞ்சோடு நாம் இருந்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தவிர்த்து சுதந்திர வேட்கையோடு பாரத தேசத்தில் இணைய வேண்டும் என்கின்ற அந்த தேசபக்த எழுச்சிதான் நமக்கு 1954ஆம் ஆண்டில் இணைப்பும் 62ஆம் ஆண்டில் சட்டபூர்வமான ஒருங்கிணைப்பு என்பதையும் தனித்தத்துவத்தோடு புதுச்சேரி இந்திய தேசத்தோடு இணைத்தது.